ஸோ நானும் ராஜா சாரும் நெக்ஸ்ட் படம் யாரை வச்சு பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது 2 பேரும் ஒருமித்தமாக வந்து உங்கள் பேரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஃப்ரம் த டே ஃபஸ்ட் டேயில் மீட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து ஆஸ் அ டைரக்டர் உங்களை பார்த்து ரொம்ப நிறைய விஷயம் ஆச்சரியமாக 3 படத்தில் இவ்வளோ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. அதே சமயம் டெக்னிக்கலாக கூட ஷார்ட் டிவைட் பண்ணுறது, உங்கள் டேஸ்ட்டு எல்லாமே எல்லா விதத்துலேயுமே மிக குறுகிய நாட்களில் ஒரு பெரிய படத்தை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஆனால் நிறைய டைம் எடுத்து பண்ணார். பட் ஸ்டில் இந்த படத்தோட அவுட்புட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட நேரம் கம்மி தான் உண்மையிலேயே. ஸோ இன்னும் இப்போ பெரிய பெரிய படங்கள் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் படம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் தைரியமாக பெரிய பெரிய பட்ஜெட் படங்களை இவர் கொடுக்கலாம். அதை டபுள் மடங்கு பட்ஜெட்டாக காட்டுவார். ரொம்ப நாலேஜ் உள்ள டெக்னிக்கலி சவுண்டான ஒரு டைரக்டர் தானா. சந்தோஷம் தானா. கூடிய சீக்கிரம் இன்னொரு கதையில் சந்திப்போம். மணிரத்னம் சார் அசோசியேட்டு. ஸோ அது மாதிரி தான் இருக்குது படமும். ஆக்சுவலாக நல்லா இருக்குது. டைலாக் டெலிவரியிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் குறுக்க பேசிட்டதுனால அடுத்து உங்களை பற்றி பேசிடுறேன். புது மாப்பிள்ளை, நீங்கள் ரொம்ப நைஸ் பர்சன். ஒரு நல்ல தோழமையாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. நல்ல கம்பெனி எனக்கு அவர். நைஸ் சார். 2 படமாக ஆனால் கல்யாணத்துக்கு கூப்பிடல நீங்கள். பரவாயில்ல. சந்தோஷம் உங்க கூட ஒர்க் பண்ணது சார். நைஸ். அவங்க சொன்ன மாதிரி சார், நீங்கள் பிடிச்ச அந்த ஸ்டைல் இருக்குல்ல, காமெடி ஸ்டைல், இது வரைக்கும் யாருமே பிடிக்காது. அது நெல்சன் உங்களை தோண்டி எடுத்தாரா, நீங்களா அப்படி வெளியே வந்தீங்களான்னு தெரியல சார். ஆக்சுவலி தோண்டி எடுத்தாரா, அது செம்மையாக பண்ணீங்க. ஆக்சுவலாக ஃப்ரம் த டே ஒன்லேருந்து நீங்கள் கேரி பண்ணுற விதம் இருக்குல்ல, இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு பாடி லாங்குவேஜை வந்து சினிமாக்காக கம்ப்ளீட்டாக மாற்றிட்டீங்கல்ல. இன்னொரு பர்சன் தான் நீங்கள் சினிமாவில் நடிக்கக்கூடிய அந்த கமெடின்றது வந்து ரியல் லைஃப்பில் வேற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஜானரில் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க சார். சூப்பர். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு மனமார்ந்த நன்றிகள். பெரிய கதை இல்லை சார், ரொம்ப கதை பெருசாக இருக்கே, நீங்கள் பண்ணணுமா, வேணா வேறு சின்ன எனக்கு ஏற்ற மாதிரி போயிடலாமான்னு கேட்கும்போது, இல்லை சார் இது பண்ண முடியும் என்னால், நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் கூடில் வரும் படத்தை தொடர்ந்து எனக்கு கூட அவர் கூட நான் பயணிக்கிற 2வது படம் அது. எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காமல் ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு வரைக்கும் நல்ல படம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் அமைச்சிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் பண்ணணும் நாம. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின், நான் ஷாக் ஆகிட்டேன். ஆக்சுவலாக உங்களுக்கு இவ்வளோ தமிழ் தெரிஞ்சு தான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேசியிருப்பேன். ரொமான்ஸ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்துருக்கலாம் நாம். இப்போ தான் தெரியும் ஆக்சுவலாக. இஸ் த ஒன் விச் யூ ப்ராக்டிஸ்ட் ஆர் இஸ் இஸ் அ ரியல் ஃப்ளோ? ரியல் ஃப்ளோ. ஓகே. நல்லா தமிழ் பேசுகிறீங்க ரியா. சந்தோஷமாக இருக்குது. எனக்கெல்லாம் இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்றைக்கி நிறைய தெலுங்கு படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்தரிக்கி நமஸ்காரம் தவிர்த்து எனக்கு எதுவும் தெரியாது. பட் நீங்கள் தமிழில் வந்ததுலேருந்து ஒரு ப்ரெஸ் மீட்டே நீங்கள் வந்து ஆனர் பண்ணுற, தமிழில் நீங்கள் டைலாக் டெலிவரி பண்ணுற அளவுக்கு நல்லா பண்ணுறீங்க. சந்தோஷம். வெரி ஸ்வீட் அண்ட் சிம்பிள் பொண்ணு. எந்த ஹீரோயினுக்கான ஒரு அப்படி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இம்மிடியட்டாக கூப்பிட்டா கூட மேக்கப் இல்லாமல் கூட சம்டைம்ஸ் வந்து டைமுக்காக ஆனர் பண்ணி வந்து இங்கே கூட ஒரு சகஜமாக பழகின ஒரு ரியா சுமன் வந்து ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் தமிழில் பண்ணுவீங்க. அடுத்தது வந்து தமிழ் சார், டானாக்காரன் டைரக்டர் தமிழ் சார் வந்து இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் அகேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரே படத்தில் வந்து 3 டைரக்டர்ஸ், கௌதம் மேனன் சார், தமிழ் சார் அண்ட் தனா 3 பேர் கூட ஒர்க் பண்ணது. தானாக்காரன் சார், தமிழ் சார் வந்து ரொம்ப அருமையாக, ரொம்ப இயல்பான நடிப்புன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப இயல்பாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார். சந்தோஷம் சார். அடுத்தது விவேக் பிரசன்னா சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நல்லா பண்ணுறீங்க. ஆக்சுவலாக நான் உங்களை அந்த சொன்னில் ஒரு படம், உங்களுக்கு காவி வேஷ்டி கட்டி நடிச்சிருப்பீங்களா ஒரு படம். படம் என்ன படம் சார் அது? நான் ரயில்வே ஸ்டேஷனில் சண்டை போடுவீங்களா நிறைய பேர், நெஞ்சம் போட்டு வேண்டும், அந்த சீன் அடிக்கடி பார்த்துருக்கேன் நான். ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர். அந்த சீன் பார்க்கும்போது வயசானவர் போல் இருக்கு இவர் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஐ திங்க் பிஃபோர் 4 இயர்ஸ் வந்த படம் இல்லை சார். ஆக்சுவலாக 4 இயர்ஸ் அப்போவே அது ரொம்ப சின்ன வயசு நீங்கள் ஆக்சுவலி. பட் அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களை கேரி பண்ணியிருந்த விதம் இருக்குல்ல, இப்போ நேரில் பார்க்கும்போது தான் ரொம்ப சின்ன ஆள் தானே இவர் அப்படின்ற மாதிரி. ஐ மீன் வயசு வழியா வரல. ஸோ நான் ரொம்ப அருமையாக கேரி பண்ணுறீங்க. டைலாக் டெலிவரி, நீங்கள் பேசுகிற தமிழ் ப்ரொனன்சியேஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இன்றைக்கி விழா நாயகர்கள் இன்னொருத்தவங்க வந்து விவேக் மெர்வின். அவங்களோட இசையோட தீவிரமான ஃபேன்னா. புகழ் படத்தில் நீங்கள் பண்ண சாங், அந்த சாங்லேருந்து உங்களோட ஒர்க்கு, நீங்கள் இன்ஃபேக்ட் நீங்கள் 2 பேரும் நல்ல ஆக்டர்ஸ் கூட. நான் உங்கள் ஆல்பம் சாங்ஸ் விஷுவல்ஸ்லாம் பார்த்துருக்குறேன்.
ரொம்ப நல்லா கேரி பண்ணுறீங்க உங்களை. நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக ஆல்பம் இப்போ அவங்க ரீசெண்டாக கூட நான் ரிலீஸ் பண்ணல ஒரு ஆல்பம் ஒன்று, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஆக்டராக வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகள் இருக்கா பண்ணலாம். சின்ன கிசு கிசு மட்டும் ஏதாவது நீங்கள் கிரியேட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா யார் கூடயாவது கூடிய சீக்கிரம் வந்து பேசப்படுவீங்க. நல்லா பண்ணுறீங்க, நல்ல ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ், நல்ல டியூன், நல்ல சென்ஸ், நல்ல காம்பினேஷன். ஸோ 2 பேரும் சேர்ந்து இப்போ ஒருத்தராலே நிறைய லைஃப்பில் ஜெயிக்க முடிய வாய்ப்புகள் இருக்கும்போது 2 பேராக சேர்ந்து இருக்கும்போது எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு பாருங்களேன் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக உங்கள் காம்பினேஷனில் வந்து யூ வில் டூ ஒண்டர்ஸ், நம்பிக்கை இருக்குது. அப்புறம் முரளி சார், என்னை வச்சு நீங்கள் வந்து ஃபைட் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். அண்ட் இன்ஃபேக்ட் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா நான் பண்ணேன். ஸோ இந்த பக்கம் முகம்லாம் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, பிளேட் நிறைய இருந்துச்சு. ஸோ ஃபைட்டில் தெரியாமல் எங்கேயாவது பட்டா கூட உள்ள பிரச்சனைன்ற மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனில் என்னை ஒப்படைச்சேன் சார்கிட்ட. ரொம்ப பூ போல் பார்த்துட்டீங்க சார். தேங்க்யூ. நல்ல ஒண்டர்ஃபுல் ஃபைட் மாஸ்டர். இந்த படம் பார்க்கும்போது அப்படி தெரியவே தெரியாது, நான் சொல்கிறதுக்கெலாம் ரொம்ப மிருகத்தனமாக இருக்கும் அந்த ஃபைட்லாம். நீங்கள் பண்ணது அவுட்புட் பார்த்தேன் சார், ஒண்டர்ஃபுல். ரொம்ப நல்லா பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க சார். என்ன தேங்க்யூ ஸோ மச், நைஸ் சார். ஆமாம் தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் படத்தில் ஒர்க் பண்ணுவோம் நம்ம. அடுத்தது வந்து நான் ரீசெண்ட் டைமில் மியூசிக்கை விட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பார்க்கக்கூடிய ஒரு துறையாக வந்து எடிட்டிங் அமைஞ்சு போச்சு. அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து மியூசிக் கூட கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு எடிட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த துறைக்கு இந்த படத்துக்கு சொந்தக்காரரான நம்ம சங்கத்தமிழன் அவர்களோட ஒர்க்கை பார்த்து நான் மேலே பிரமிச்சு போயிட்டேன். ரொம்ப பொறுமைசாலி, நல்ல டேஸ்டான ஒரு எடிட்டர் நீங்கள். ரொம்ப ஸ்பேஸ் விட்டு அவர் படத்தோட அவுட்புட் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக வந்திருக்கு, மணிரத்னம் சார் ஸ்டைலில் வந்திருக்குன்னா அது கண்டிப்பாக காரணம் நீங்கள் தான். ஈஸியாக வந்து மணி சாரில் ஓகே பண்ண மாட்டார். ஸோ தனாவோட ரைட் ஹேண்ட் நீங்கள். நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் பண்ணி ஸ்ரீகர் பிரசாத் சார் மாதிரி பெரிய பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் மீனாட்சி, அனுஷாஜி மீனாட்சி, மீனாட்சி காணும் மேலே. சரி, ஓகே. ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. நம்ம 2வது படம் ஒர்க் பண்ணுறோம். நல்லா இருந்துச்சு உங்கள் காஸ்டியூம் செலெக்ஷன் எல்லாமே இந்த படத்தில். வேறு யாராவது மிஸ் பண்ணிட்டேன்னா? புது மாப்பிள்ளை பேசியாச்சு, ப்ரொடியூசர் பேசியாச்சு, எல்லாம் பேசியாச்சு. கேமராமேன் முக்கியமாக இந்த படத்தோட கேமராமேன் வந்து மஃப்டி படத்தோட கேமராமேன் நவீன்குமார். நல்ல தமிழ் பேசுகிற நண்பர் தான் அவர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரை இந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்துறது தமிழுக்கு. என்னோடய அடுத்த படமும் அவர் தான் கேமரா பண்ணுறாரு. கண்டிப்பாக தமிழுக்கு வந்து ஒரு முக்கியமான ஃபைண்ட் சந்தோஷ் சிவன் சார், பிசி ஸ்ரீராம் சாரோட வரிசையில் வந்து கண்டிப்பாக நவீன்குமார் பெரிய கேமராமேனாக தமிழில் பேசப்படுவார். இந்த படத்தில் கேமரா ஒர்க் ரொம்ப பெருசாக பேசப்படும். ஸோ இந்த டீம் ஃபுல்லாக இங்கே இதயம் அடியிலேருந்து பெரிய மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு இங்கே வந்ததுக்காக. இந்த படம் ஹிட்லர் பேர் தான் ஹிட்லர். ஆனால் பாருங்க, டைரக்டர் சாப்பிட்டு, ஹீரோ சாப்பிட்டு, ஹீரோயின் சாப்பிட்டு, மொத்த யூனிட்டே சாப்பிட்டு, ஆனால் பேர் மட்டும் ஹிட்லர் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும் அந்த படம். நான் சாரதி ஏற்கனவே 2 படம் பண்ணியிருக்கேன். விஜய் ஆண்டனி சார், பள்ளி மயில் 1, ஹிட்லர் 1. சார்கிட்ட எப்போவுமே ஒரு டவுட் கேட்பேன், எந்த டவுட் இருந்தாலும். நீங்கள் எதுவுமே இல்லைன்னு ஒரு வேலை பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு ஒரு சொல்லுவார். எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜி. டைரக்டர் சார் அவர்கிட்ட எப்போவுமே ஷூட்டிங் வந்தாலே, சார் ஓகே சார் உங்களுக்கு முடிஞ்சிடுச்சுன்றாரு. அந்த மாதிரி. ஏன்னா நம்ம எடுக்கிறதே தெரியாது, அவ்வளோ ஈஸியாக நம்மளை வேலை வாங்கி சூப்பராக வேலை வாங்குவார். படம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். நீங்கள் வந்து சார் விஜய் ஆண்டனி சார் நிறைய படம் பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜோனர் இது ஆக்சுவலாக. இந்த பாலம் பொங்குமா அந்த மாதிரி ஒரு படம் இது. ஹிட்லர் இந்த படம் என்னோட கரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் தானா சார் ஹூ கம்ஸ் ஃப்ரம் Maniratnam School of Filmmaking. And ella Maniratnam padathliyum we see that female leads are very well written, tani idam irkum, and and mari character enakku kuduthikaru. So thank you very very much sir. And of course our DOP Naveen sir who has given us spectacular frames and made me look really really beautiful. And my hero Vijay Anthony sir, I was just thinking, what can I say new about him? Like, what do we not know? He's sweet, he's gentle, he's friendly, but I have to mention he's very heroic in real life also. Yeah, he's not like just any other guy. I think there's a lot going on, but he's always so sweet, so friendly, so comfortable. Like, setless, so many inconveniences and chaos will go on, but kovapatte na paathade ille. I have to learn so much from him. And it was such an honor working with you and knowing you personally. And of course our production house Chendur Films, Raja sir, thank you so much.
And our entire cast and crew from music, Vivek, Marvin, our fight master, and our editor who edited his whole speech so nicely. And my ADs, Jiva, Kavi, Maggie, thank you so much. And Hitler, hopefully you all will love it as much as we loved making it. And theaters la sandikalam. Thank you. இப்படி ஒரு ஒரு நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம சொல்கிறத ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா சினிமாங்கிறது ஒரு நேரம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஷூட்டிங்கிறது. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம நினச்சதை அன்னைக்கு எடுக்க வேண்டியதை எடுத்து முடிக்கணும்னா அதை நம்மளை புரிஞ்சுக்கிற ஒரு நடிகர்கள் கிடைச்சிட்டா அது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு இயக்குனராக. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் நான் ஹிட்லரில். ஏன்னா எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு நல்ல நடிகர்கள். அவங்களுக்கு நான் ரொம்ப சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவங்க ரொம்ப ஈஸியாக என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த படம் ரொம்ப சீக்கிரமாகவே எடுத்து முடிச்சிட்டோம்னு சொல்லலாம். இடையில விஜய் ஆண்டனி சாருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்கலாட்டினா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பூஜா ஹாலிடேஸ்க்கே வெளியே வந்திருக்க வேண்டிய படம். ஒரு சின்ன ஒரு தடங்கள், ரொம்ப வருத்தமான தடங்கள். அதை தாண்டி அவர் எப்படி இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக வர்றாரு அப்படின்னு பார்க்குறதெல்லாம் எனக்குலாம் ரொம்ப பெரிய ஊக்கமாக இருக்குது. எனக்குலாம் ஒரு சின்ன காய்ச்சல் இருந்தாலே நான் போய் படுத்துருவேன். என்ன வேணாலும் ஆகிட்டு போட்டு ஒரு நாள் கழிச்சு போய் பார்க்கலாம் நான். பட் அவர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த அங்கேருந்து ஒரு வீடியோ காலில் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இல்லை ஷூட்டிங் நாங்கள் பாதையில் இருக்கும்போது அவர் 3 days கேப்பில் போயிருந்தார். இங்கே செட் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு, ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் கௌதமேனன் சார் வச்சு. அதுக்கப்புறம் சார் வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் பட் அவர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப பயந்து போயிருந்தோம். அவர் அங்கேருந்து வீடியோ காலில் இல்லை ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஷூட்டிங் கன்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு. அவ்வளோ அடிபட்டு இருந்தது அவருக்கு உண்மையிலே. இது பல பேருக்கு தெரியாது, ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் தான். சாரி சார் எங்கள் சொல்கிறதுக்கு. பட் உங்கள்கிட்டருந்து நிறையா கற்றுக்குறேன் விஜய் ஆண்டனி சார். அந்தளவுக்கு தொழில் மேலே ரொம்ப உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ. அவர் கூட ஒர்க் பண்ணது அது உண்மைதான். ரியா சொன்ன மாதிரி அவர் செட்டில் இருக்கதே தெரியாது. அவர் சார் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அங்கே பக்கத்தில் தான் நின்றுட்டு இருப்பார். அது வரைக்கும் அவர் எங்கே இருக்காரான்னு தெரியாது. ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு அவர் லேப்டாப் வச்சுட்டு ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இப்படி ஒரு சில நடிகர்களோட ஒர்க் பண்ணுறது தான் ஒரு இயக்குனருக்கு சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது இந்த படத்தில் எனக்கு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. தென் இங்கே நான் வந்து என்னோட டிஓபியை மிஸ் பண்ணுறேன், நிஜமாகவே மிஸ் பண்ணுறேன் அவர். ஏன்னா பிகாஸ் நான் காலையில் இன்றைக்கி ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் வீட்டிலேருந்து கிளம்பும் போது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கைங்கிறது வந்து ஓகே என்னோட டிஓபி அங்கே இருக்கார் அப்படிங்கிறது தான். அந்தளவுக்கு ஒரு எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சிங்க் இருந்தது. இந்த படத்தை பற்றி தினம் பேசி புரிஞ்சுட்டு இதுக்கு என்ன மாதிரி ஒரு அடுத்த லெவலில் ஒரு ஷாட் வைக்கணும், அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்கணும், ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தா கூட அந்த ஷாட் அழகாக இருக்கணும், ஏதாவது ஒரு டீட்டெயில் இருக்கணும், ஒரு டெப்த் இருக்கணும். இந்த அளவுக்கு பேசி என் கூட ஒர்க் பண்ணி கொடுத்தவர் வந்து நவீன். அவருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அவர் இங்கே இல்லை, அவர் வேற ஒரு ஷூட்டில் இருக்கார். பட் நவீன் தேங்க்யூ. இதில் நான் மிஸ் பண்ணுற இன்னொருத்தர் வந்து ஜிவிஎம் சார். ஜிவிஎம் சார் படங்கள் பார்க்குறது எனக்குலாம் அவ்வளோ சந்தோஷம். அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது, அவருக்கு நான் சொல்லிக் கொடுத்து அவ்வளோ ஒரு டேரக்டர் நடிக்க வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். என்னன்னு தெரியல, எனக்கு படை வீரனாக இருக்கட்டும் வானம் கொட்டட்டும் ரெண்டுலேயுமே என்னோட படத்தில் நான் வந்து இயக்குநர்களை நடிக்க வைக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு. படை வீரனில் வந்து பாரதி ராஜா சார் கூட அவரை நடிக்க வச்சிருந்தேன். அது ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். பாரதி ராஜா சார் வந்து அப்பா மாதிரி டெய்லி அப்பான்னு கூப்பிட்டாலும் அவர் உட்காந்து நிறையா சொல்லிக் கொடுப்பாரு. ஏன்னா என்னோட முதல் படம் அது. அவர்கிட்ட வந்து நிறையா நான் கற்றுருக்கேன். அதே மாதிரி வானம் கொட்டட்டும்லேருந்து பாலாஜி சக்திவேல் சார் எல்லாம் லெஜண்ட்ஸ். அப்படி படங்கள் பண்ணவங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க சொல்லிக் கொடுக்கலான்னு நான் போய் கேட்பேன் நான், சார் இது இப்படி பண்ணீங்க அதை அப்படி பண்ணீங்கன்னு. அதே மாதிரி இந்த படம் அதில் ஜிவிஎம் சார் தமிழ் சார் 2 டேரக்டர் வந்து கூட இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு உத்வேகம் தான் நமக்கு. தென் மியூசிக் டைரக்டர்ஸ் விவேக் மர்வின். ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்களே அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் நினச்சேன். பட் நம்மலாம் சின்ன பசங்க கூட ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ எனர்ஜியாக ஒர்க் பண்ணுவோன்னு எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சுது. ஒரு ஃப்ரெஷ் இயரில் எந்த டெக்னீஷியனுக்குமே வந்து கண்டினியூஸாக படம் ரிலீஸ் ஆகணும் அண்ட் உங்களோட ப்ரெஸ்ஸோட இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி எங்களுக்கு ஒரு ஹாப்பி டே. மார்னிங் எல்லோரும் உங்களை சிங்கப்பூர் செலோனில் பார்த்தோம், இன்றைக்கி ஈவினிங் ஹிட்லரில் பார்த்தோம். And first of all, Dana, producer sir, Raja sir and Vijay Antony, thank you for the opportunity. இந்த படத்தில் வந்து எனக்கும் அவனுக்கும் ஆல்மோஸ்ட் படத்தோட எண்ட் ஸ்டேஜில் இருக்கும். ஒரு நல்ல படத்தில் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது. ஸோ அதுக்கு வந்து மெயின்லி தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி சார் அண்ட் தனா சார்.
ஸோ அடுத்தது வந்து ஆடியோ லான்ச்சில் இந்த படத்தோட மியூசிக் பற்றி, இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பற்றி நிறையா பேசுகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் அண்ட் கீப் என்கரேஜிங் அஸ். நானும் விவேக்கும் வந்து விஜய் ஆண்டனி சாரோட மிகப்பெரிய ஃபேன்ஸ் நாக்குமுக்கா டைம்லேருந்து. அப்போ நாங்கள் ஸ்கூலில் இருந்தோம். ஸோ பயங்கரமாக வைப் பண்ணியிருக்கோம் சார் உங்களுக்கு. இப்போ அவரோட படத்துக்கு இசையமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் போது both of us felt very very happy from the bottom of our hearts. ஸோ அண்ட் இந்த படம் ஒர்க் பண்ணும்போதே வந்து சில படங்கள் உங்களுக்கு வந்து மனசார பயங்கர ஹாப்பியாக இருக்கும். நாங்களும் இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி ஒரு படம் தான் எங்களுக்கு ஹிட்லர். ஸோ திஸ் மூவி ஹஸ் பீன் வெரி வெரி ஸ்பெஷல் டு அஸ். ஸோ பிக் தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி சார். தனா ப்ரோ, பெஸ்ட் விஷஸ் டு யூ. ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ண ஒரு படம். ஸோ அண்ட் இப்போ தான் வந்து நடிகர்கள் எல்லாருமே வந்து நாங்கள் படம் ஃபுட்டேஜ் பார்த்ததுக்கப்புறம் நேரில் பார்க்குறோம். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி ஏ பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து பிரசன்ட் மீடியா வந்து நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு அழகான ஒரு கருத்தாளமிக்க அதே சமயம் ஜனரஞ்சகமான ஒரு படத்தை தயாரித்ததுக்கும் தனா பிரதர், உங்களோட விஷன் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அவரோட ரைட்டிங்கில் இருக்கிற சைலன்ஸ் மேக் சவுண்டுங்கிற மாதிரி ரொம்ப டயலாக் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு என்னோட கதாபாத்திரங்கள் இது வரைக்கும் ஹிட்லர் மாதிரியான ஒரு படங்களில் கொடுத்த ரியாக்ஷன் இதுக்கு முன்னே எந்த படங்களும் கொடுத்ததில்லைங்கிறது படம் முடிச்சதுக்கப்புறம் டப்பிங்கில் பார்த்தப்ப நானே அது ஃபீல் பண்ணது. அது தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்ததுக்கு. அண்ட் விஜயானி சார், தேங்க்யூ ஸோ மச். உங்க கூட ஒர்க் பண்ண ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அது இந்த படத்தில் நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எல்லாருக்குமே கூட நடித்தவர்கள், மியூசிக் டைரக்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், நல்லவேளை எனக்கு எல்லா படத்துலையும் அடி வாங்கிட்டே இருப்பேன். இந்த படத்தில் எனக்கு வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் என்னை எப்படியாவது காப்பாற்றி விட்டாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விவேக் அண்ட் மெர்வின் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அனைவருக்கும், தமிழ் சார், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் தனா பிரதரோட ஆழமான கருத்து எல்லாருக்கும் போய் சேரும். மக்களோட உரிமையை பறித்து அந்த வரலாற்று இடம் பிடித்தான் அந்த ஹிட்லர். மக்களோட உரிமைக்காக தன்னோட சர்வாதிகாரத்தை கையில் எடுத்தான் இந்த ஹிட்லர். தேங்க்யூ ஸோ மச். இந்த கதையை பற்றி சொல்கிறேன்னா, இந்த தலைப்பை பற்றி சொல்லிட்டு சொன்னாலே போதும்னு நான் நினைக்கிறேன். ஹிட்லர் அவ்வளோ பவரான ஒரு தலைப்பு இந்த படத்துக்கு கிடச்சிருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தயாரிப்பாளர் வந்து ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி சொன்னதில் ஒரு படம் முடிஞ்ச பிறகு தயாரிப்பாளர் எல்லாரும் நன்றி சொல்கிறது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு விஜயானி சாரோட இது முதல் படம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாரோட நடிக்கும் போதே. நான் ரொம்ப நாளாக சாரோட நடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த படத்தில் இந்த வாய்ப்பு கிடைச்சப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பண்பாக இது பண்ணாப்புல. தனாவை பற்றி சொல்லணும்னா, ஒரு கதைக்குள்ளே வரும்போது ஒரு ஃபேஷனாக ஒரு விஷயத்த 24 மணி நேரம் அதுக்குள்ளேருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல. எப்போதும் அதை பற்றி பேசிகிட்டே இருப்பாப்புல. எல்லா ஷூட்டிங் முன்னால், எல்லா டைம்லேயும் முன்னால் இருப்பாப்புல. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு இயக்குனராக இருந்தனால, ஒரு அசிஸ்டன்ட்டாக இருந்து ஒர்க் பண்ணி வந்தனால எனக்கு அவர் பார்க்கும்போது பல நேரம் ஆச்சரியமாக இருக்கும். இது என்ன இது எப்போதுமே இந்த கதைக்குள்ளே இருக்காப்புல, எப்போதும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காப்புலன்னு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஒரு படம் நம்ம வேலை பார்த்து வரும்போதே நமக்கே தெரியும் அந்த படம் அடுத்தடுத்து வரும்போது அது எப்படி பூம் ஆகி வரும் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த மாதிரியான வெற்றிகளை எல்லாத்துக்கும் முன்னாலே இந்த படத்துக்குள்ளே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.